வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்ரீ ஸ்டார்ட் வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காய வச்சுக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போது ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். ஸோ அதுக்கோசரம் நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா உப்பு ஆட் பண்ணோம்னா அந்த வெங்காயம் நல்லா வணங்கி பொன்னிறமாக மாறி வந்துடும். ஸோ இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுதோட நான் இலை பட்டை அதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 தக்காளி அதை அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு நல்லா வணங்கி வரணும். அதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிறிதளவு கரம் மசாலா, சிறிதளவு சிக்கன் மசாலா. ஸோ மிளகாய்த்தூள் நான் வீட்டு மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா கிளறி விட்டுட்டு ஸோ இப்போது இதோட நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆல்ரெடி நான் மஞ்சள் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரேவியும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுட்டு சிக்கன் வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப குழம்பு அதிகமாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் சிக்கன் வேக வைக்க அளவுக்கு நம்ம விட போகிறோம். ஸோ இப்போ நல்லா அது வெந்துடுச்சு, கொதி வருது பாருங்கள். ஸோ இப்போ சுவையான சிக்கன் ரெடி.